சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் கதை முடிந்தது. ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களும் அதிர்ச்சி. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும். அது மட்டுமல்ல, அதிமுகவின் கூட்டணி அரியணையில் ஏறும். திமுக தோல்வி அடைந்தது மட்டுமல்ல, அமைச்சரவை ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் RN ரவி அவர்களிடம் ஒப்படைத்த பிறகுதான் தமிழகத்தில் உள்ள ஆளுநர் மாற்றப்படுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பல வருடங்களாக திமுக ஓட்டுக்கள் மூலமாக வெற்றியடைந்தது கிடையாது, 2011 முதல் 2021 வரை. ஏனென்றால் திமுகவினர்கள் தமிழகத்திற்கு செய்த துரோகத்தை தமிழக மக்கள் மறக்கவில்லை. கலைஞர் அவர்களது மறைவிற்கு பிறகுதான் திமுக ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டிற்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றார். அதற்கு பிறகு அவர் சொன்ன வாக்குறுதிகளும் மக்களிடம் சந்திப்பை கடந்த 5 ஆண்டுகள் நடைபெற்றார். இதன் மூலமாக பல்வேறு வாக்குறுதிகளையும் கூறினார். இதை நம்பிக்கை வைத்த தமிழக மக்கள் ஓட்டுக்களை செலுத்தி அரியணையில் ஏற்றினார்கள். ஆனால் சொன்னதை செய்தாரா ஸ்டாலின் என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஸ்டாலின் சொன்னதை செய்யவில்லை. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியுள்ளது என்றும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே திமுக தோல்வியே ஏற்பட்டுள்ளது என்ற தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிக மிக மோசமான முறையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்து ஸ்டாலின் கதையும் அத்துடன் முடியும். அதற்கு பிறகு அவர் ஒட்டுமொத்த தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டு முதல்வராக கூட, ஏன் எம்எல்ஏவாக கூட பொறுப்பேற்பதில் கடினம்தான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் அவர்களது ஒட்டுமொத்த கதையும் முடியும். அவர் அரியணையில் ஏறமாட்டார். தமிழகத்தின் ஆட்சியும் முழுமையாக கலைக்கப்படும் என்ற தகவல் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பிரச்சாரத்தின் பொழுது கூறப்பட்டுள்ளது. 415 வாக்குறுதிகள் திமுக சொன்னது. ஆனால் மக்களிடம் நிறைவேற்றியது என்ன என்பதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா? திமுகவிற்கு தைரியம் இருக்கிறதா? அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் கடைசி நேரத்தில் ஆட்சி மாற்றம் காரணமாக கிடப்பில் போடப்பட்டு அதை தற்பொழுது காலம் தாமதமாக நிறைவேற்றுவது சரியா? அந்த பெருமை எல்லாம் எங்களுக்குத்தான் சேருமே தவிர நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்று கூட முழுமையாக மக்களுக்கு செல்லவில்லை. 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு என்ன ஆனது என்ற கேள்வியும் அடுக்கடுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியும் ஸ்டாலின் கதை முடியும் என்ற தகவலும் எடப்பாடியால் கூறப்பட்டு வருவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.